கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி 15/8/2026 மதியம் பிற்பகல் சரியா 2:45 3 மணிக்குள்ளே இருக்கும். இப்போவும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அன்பானவர்களே, சரிங்களா. ப்ரேயர் வாக்கிங்னா சும்மா வாக்கிங் கிடையாது, ப்ரேயர் வாக். அன்பானவர்களே, கிறிஸ்து கோட்டையிலேருந்து பெருமாள்குளம் பஸ் ஸ்டாப் வரை போவேன். ப்ரேயர் வாக் போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு 3 தடவை, காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயங்காலம் 3 தடவை ப்ரேயர் வாக் போவேன். அன்பானவர்களே, அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். நான் ஆரம்பத்தில் இந்த இடத்த வாங்கின புதுசில் வாங்கி ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்த அந்த புதுசில் பெருமாள் குளத்தில் வாடகை வீட்டில் இருந்தேன். அப்போ பெருமாள் குளத்தில் வாடகை வீட்டில் இருக்கும்போது பெருமாள் குளம் வாடகை வீட்டில் இருந்து இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு 7 தடவை ப்ரேயர் வாக்குவேன். ஒரு நாளைக்கு 7 தடவை அன்பானவர்களே, ஏன்னா எரிகோ கோட்டையை 7 தடவை சுற்றி வந்தாங்க அப்படின்னு இருக்கா பைபிளில். அதனால் நான் அதை மாதிரி அப்படி ஒரு நாளைக்கு 7 தடவை இந்த இடத்துக்கு ப்ரேயர் வாக்கு வந்துட்டு அந்த இடத்துலையும் அதே மாதிரி 7 தடவை சுற்றி ஜோடணும். இந்த இடத்த சுற்றி அந்த இடத்துக்குள்ள அந்த எல்லையில் ஜோடணும். சரிங்களா, வழக்கமாக வச்சுருந்தேன். வருஷக்கணக்காக அப்படி நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நான் ஒரு நாள் அப்படியே கணக்கு போட்டு பார்த்தேன். சரிங்களா, நடக்கும்போது பெருமாள் குளத்தில் நான் இருந்த வீட்டில் இருந்து இந்த இடத்து வரைக்கும் எத்தனை 8 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எண்ணுவேன். அப்படி எண்ணிக்கிட்டே வருவேன். அன்பானவர்களே, ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் அதை எண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள். சரிங்களா, எத்தனை ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி எண்ணுவேன். அப்படி எண்ணி பார்க்கும்போது சுமார் நான் இங்கேருந்து பாம்பேக்கு நடந்தே வர மாதிரி அவ்வளோ தூரம் நான் நடந்திருக்கேன் அப்படிங்கிறத கணக்கு போட்டேன். அன்பானவர்களே, சும்மா சொல்லலை, நான் அவ்வளோ நடந்திருக்கேன். இங்கேருந்து பாம்பேக்கு நடந்து போயிட்டு அப்புறம் பாம்பேலேருந்து திரும்ப நடந்து வந்தால் எவ்வளோ தூரம்? பாம்பே கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் கிட்ட வரும். சரிங்களா, 4000 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்படின்னு நான் ஒரு நாள் அப்படி மதிப்பாக கணக்கு போட்டேன். சரிங்களா, இப்போவும் இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாப் வர ஒரு 1 கிலோமீட்டர்னு வைங்களேன். சுமாராக ஒரு கிலோமீட்டர் தூரம்னு வைங்க. போகிறதுக்கு 1 கிலோமீட்டர், திரும்பி வர்றதுக்கு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் ஆச்சா? ஒரு நாளைக்கு 7 தடவை, 7 2 14, ஒரு நாளைக்கு 14 கிலோமீட்டர் ஆச்சா? 10 நாளைக்கு 100 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டர் ஆச்சா? 100 நாளைக்கு 1400 கிலோமீட்டர் ஆச்சா? 200 நாளைக்கு 2800 கிலோமீட்டர் ஆச்சா? பாருங்கள், வருஷக்கணக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அன்பானவர்களே, இப்பவும் அந்த வழக்கத்தை 7 தடவை இல்லை 3 தடவையாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைலாம் எனக்கு வந்திருக்கு. கீழோடி எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு வாக்கியம் பண்ணியிருக்காரு. அன்பானவர்களே, சரி, அடுத்த மாதம் 2வது வாரத்தில், சரிங்களா, செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் நிச்சயமாக ரெஸ்ட் பேரில் ஆன்லைன் தனிப்பட்டா கிடச்சிரும். அப்புறம் தடையில்லா சான்றும் கிடச்சிரும். அதில் சந்தேகமே கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகள், சும்மா இல்லை, இதான் சும்மா அங்கே வந்துட்டு நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது. அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போவும் ப்ரேயர் வாக் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதில் எனக்கு கூட யாருமே கிடையாது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட யாருமே கிடையாது. எங்கே நான் போனாலும் நான் தனி ஆளாக தான் போய் இது பண்ணியிருக்கேன். யாருக்கிட்டையும் நான் உதவிக்கு இன்றைக்கி போகவே இல்லை. ஆமாம், எந்த அரசியல்வாதிகிட்டையும்
யாருக்கிட்டையும் நான் உதவி போகல. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் போனா போவேன். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரை யாரையும் நம்பி யாரையும் என் கூட கூட்டிகிட்டு போகவே இல்லை. நான் தனி ஆளாக தான் போகிறேன், தனி ஆளாக தான் வரேன். அதை பார்க்கும்போதே இந்த கலெக்டர் ஆஃபீஸில், தாலுகா ஆஃபீஸில், சப் கலெக்டர் ஆஃபீஸில் அதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கெல்லாம் யோசிப்பாங்க, என்ன நீங்கள் மட்டுமே வாரீங்க அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. சரிங்களா, உங்கள் கூட யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி. கிடையாது சார், என் கூட யாரும் கிடையாது. அப்படி தான் நான் சொல்லுவேன் அன்பானவர்களே. சரிங்களா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வெயில் அடிக்குது, வீடியோ எடுக்கிறதுக்காக தொப்பியை வைக்காமல், தொப்பி வச்சா என் முகமே தெரியாது, அதனால் தொப்பியை எடுத்துகிட்டு நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.